ஆல்ரைட் ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கறிக்கஞ்சிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து வந்தாப்புல. ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பெருசாக எதிர்பார்ப்பதும் இல்லை, பார்ப்போம் எப்படி. காய்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பொம்பளை கத்திக்கிட்டே இருக்கேன், எரிச்சலை கலக்கு வந்துட்டு கலைக்கு ஓகே, அப்புறம் தோசை ஓகே. குழம்பு எப்படிதான் இருக்கு? இவர் தான் காணா போன தங்க தரேன். தோசை அப்புறமா வந்து இது கலைக்கு நல்லா இருக்கும். நாங்கள் மினி ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. பதிக்கு ஒரு தோசையும் கலைக்கு என்ன வந்திருக்கு. இப்போ தான் அவர் வந்து சட்னி சாம்பார் வச்சு போனாப்புல. அப்படி தட்டில் எதுவுமே இல்லை. இது அபிபிட்டேருந்து கடன் வாங்கி வச்சுருக்கேன். சட்னி காரமாக இருக்குது. சால்னா ஓகே இல்லை, நல்லா இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் சிக்கன் ரைஸ் வந்துருக்கு. ஓகே, சிக்கன் கிரேவி வந்துருச்சு. ஸோ மினி ரைஸ் இவ்வளோதான். ரைஸ் ஒரு வாய்க்கு தான் இருக்குது. அதான் மினி ரைஸ். பரோட்டா ஹாஸ்டலில் போகிற பரோட்டா மாதிரி இருக்குது. சிக்கன் ஹாஸ்டல் சிக்கன் எனக்கு புரியல. இந்த ஒரு பரோட்டாக்கு இவ்வளோ கறி வச்சுருக்கீங்களா? இது என்ன ஆகுதுன்னு தெரியல. நல்லா மாட்டு. சரி ஓகே, எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நானும் வெட்டிட்டு வரேன். சரி இப்போ பரோட்டா வந்துருச்சு. பரோட்டா பிறகு தரேன். மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறேன். பரோட்டா சிக்கன் கிரேவி ஓகே, நல்லா இருக்கு. ரைஸும் ஓகே. உங்களுக்கு ஓகேவா? கேக் பாய் உங்களுக்கு? ஆமாம், இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அவர் தான். சும்மா இருந்தவன ரீல்ஸ் போட்டு விட்டு இவர் மனசை கடுத்து விட்டு அவர் தான் இப்போ வந்து தலைமை தாங்குறாரு. எல்லார் முகத்துலையும் போன ஒளி வட்டம் தெரியுது. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அடிய போட்ட ரீல்ஸை பார்த்து யாரும் வந்துடாதீங்க, வேணாம். அதுக்கு 99 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் ரைஸே சாப்பிட்டோம். கேன்சல் பண்ண சொல்லி பாருங்க. நாட் சாட்டிஸ்ஃபைடு, கேன்சல். கைகள் இருக்கு.
ஹோட்டல் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். கறி கஞ்சி ஒரு 99 ரூபாய்க்கு மேலே 60 ரூபாய்க்கு போட்டிருக்கலாம். 60 ரூபாய்னா ஒருத்தா இருந்திருக்கு. 99 ரூபாய்க்கு ஒருத்தர் 50 ரூபா கூட ஓகே தான். ஏன்னா டிசப்பாயிண்டட். யார் இருக்கு சபத்துலாம் வராதிங்க. அடுத்து எங்கே சாப்பிட பிளான் போட்டுருக்காங்க எல்லோரும். ஊத்தாப்பா கடை இருக்குது. ஊத்தாப்பா கடை. அவங்க முன்னாடியே ஊத்தாப்பா கடைக்கு போயிடலாங்கிறீங்களா? போறோம்னா 700 ml ஜூஸ் குடிக்க. ஐயோ ஏங்க கோஸ்ட் ரைடர் நினைப்பா. பஸ் வருது, அவர் பாட்டுக்கு போறாரு. இந்த போதே பஸ் இதெல்லாம் கொண்டு போய் சொல்லி இருப்பாரு. ஒரு பூமர் நிற்கிறாரு, அவர் ஃபாலோ பண்ணியே போவோம். பூம் பூம் பூமார் தப்பிச்சாச்சு. பின்னாடி நம்ம படம் வந்துகிட்டு இருக்கு. பல்குக்குள்ள போயிட்டாரா? அதுக்குள்ள வந்துட்டோமா? ஸ்ரீ ஜானகிராம். ஸ்ரீ ஜானகிராம் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்க ஜானகிராம பக்கம் வந்திருக்கோம். ஏ கோபால் நம்ம பின்னாடி வராரு. யாருமே அங்க போவாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் உங்க பிஞ்சு நஞ்சு குஞ்சாயிரும். நம்ம பின்னாடி தான் வராரு அவரு. ஷேக் பாய் யுவன் வாங்க. யுவன் சங்கர் ராஜா மாதிரி அவரை மிமிக்ரி பண்ணுவாரு. வண்டி விட போறேன். வண்டி விட்டா சாலா மறுபடியும் கறிக்கஞ்சிக்கே ரூட்டு போட்டீங்களா? யூமாசா ஜூஸ் கடையை மூடிட்டாங்க. எங்க ஓடுறது இப்ப? நான் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான் போய். என்ன எங்கிட்டு போகுது வண்டி இப்ப? எங்க ஓ இங்கே ஒரு பழமுறை சொல்லி இருக்கா? பரவாயில்ல, இந்த கடை திறந்தா இருக்கு. ஆனால் இதே அடைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜூஸ் போடுறாங்களான்னு தெரியலையே. நீ பிளான் போட்டு வந்தது எனக்கு தெரியும். ஜிகிரதண்டாக்கு தான் இல்லை, வேறு அங்கேயே பிளான் போட்டாருங்க ஜிகிரதண்டா குடிப்போம்னு. அதுவும் பார்சல் 80 ரூபா. ஜிபே கிடையாது. சரி தெப்பக்குளம் போவோம். ஜிபே இல்லையா கையில்? யார்ட்டையுமே காசு இல்லை. இப்படிதானடா போனோம், வேற வழியில் நாங்கள் தானே போனோம். ஆமாண்டா. ஏண்டா இந்த ஒரு நாள் வந்தப்போ எனக்கு இவ்வளோ கடுப்பா. டெய்லி போயிருக்கு. எப்படி கடுப்பா? நாங்கள் எல்லாம் கொண்டுறாங்க. நாளைக்கா தராங்க காசு. வண்டி எடுங்க. தெப்பக்குளம் போகலாங்கிறீங்களா? சரி டைம் இல்லை, வாங்க கிளம்புவோம். ஓகே, அப்போ இங்கே வேணா வாங்க. அங்கே போவோம். வீடியோ மாற்றிட்டேன். இப்போ நாங்கள் இங்கே போகிறோம். நாங்கள் ஜூஸ் கடைக்கு போகிறோம். பாதாம்பால் ரோஸ் மில்க் குடிக்க போகிறோம். அண்ணன் தான் வாங்கி தருவார். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. ஜூஸ் கேமரா ஆன் ஆக்ஷன். பாருங்க. சரி வாங்க. டீட்டே இருக்கா? மாத்தியாச்சு சக்சஸ்ஃபுல்லி. டீயா? அங்க போய் ஒரு வீடியோ எடுக்கணும். அப்படியே ஹாஸ்டல் கிளம்புறோம். இந்த அங்க மில்க் ஷேக் இருக்கா? அந்த அங்க இருக்காங்க மில்க் ஷேக். கேட்டு வந்தாருங்க. ஏங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். வெறி பிடிச்ச